நெக்ஸ்ட் ஹெட்டிங் டைப்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் என்விரான்மெண்ட், அதாவது வணிக சூழலின் வகைகள் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது இதை வந்து ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க. இன்டர்னல் என்விரான்மெண்ட், எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட். வாட் இஸ் இன்டர்னல் என்விரான்மெண்ட்? இன் திஸ் என்விரான்மெண்ட் refers to those factors with an organization. Example, policies and programs, organizational structure, employees, financial and physical resources. Physical resources. These factors can be changed or altered and hence are known as controllable factors. அதாவது உட்புறச் சூழல் இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் அப்படின்றாங்க. ஒரு நிறுவனத்தினுடைய உட்புறத்தோடு தொடர்புடைய காரணிகளாக கருதப்படுகிறது. எனவே இவற்றை கட்டுப்படுத்துதல், மாற்றி அமைத்துதல் போன்றவை நிறுவனங்கள் எளிதில் மேற்கொள்ள முடியும். எடுத்துக்காட்டாக கொள்கைகள் மற்றும் திட்டங்கள், நிறுவன கட்டமைப்பு, ஊழியர்கள், நிதி மற்றும் வளங்கள் போன்றவை ஆகும். தென் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. External environment refers to those factors outside the business. These factors by and large are beyond the control of a business and hence uncontrollable. Example, economic, political and socio-cultural factors அப்படின்றாங்க. வெளிப்புற சூழல் அப்படின்றது வணிகத்துக்கு வெளியே தொடர்புடைய காரணிகளை சொல்கிறாங்க. இவற்றில் வந்து எந்தவித மாறுதலையும் கட்டுப்பாட்டினையும் ஒரு வணிக நிறுவனத்தால் ஏற்படுத்த முடியாது. எடுத்துக்காட்டாக பொருளாதாரம், அரசியல் மற்றும் சமூக கலாச்சார காரணிகள் போன்றவையாகும் அப்படின்றாங்க. The next heading, internal environment. Internal environment. The major internal factors affecting business decisions அப்படின்னு சொன்னாங்க. First, value system. The values of the founder or owner of the business percolates down to the entire organization and has a profound effect of the organization அப்படின்னாங்க. அதாவது மதிப்பு அமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நிறுவனர் அல்லது ஒரு வணிகத்தினுடைய நிறுவனர் அல்லது உரிமையாளர் மதிப்புகளில் ஏற்படும் பாதிப்புகள் மற்றும் வெளிநபர்களின் மதிப்பை பொறுத்தே நிறுவனத்தின் வெற்றி சார்ந்துள்ளது. அதனால் பொருள் அளிப்பவர்கள் மற்றும் விநியோகஸ்தர்கள் போன்றவர்களின் அபிப்பிராயங்களை பொறுத்தே தொழில் உறவுகள் மற்றும் அதன் உரிமையாளர்கள் அமைகின்றனர் அப்படின்னு சொன்னாங்க. தென் vision and objectives. The vision and objectives of a business guides its operations and strategic decisions. Example, Amul, the Taste of India, Gujarat Cooperative Milk Marketing Federation, GCMMF. Vision, liberate our farmers from economic oppression and let them to prosperity அப்படின்னு சொன்னாங்க. அதாவது பார்வை மற்றும் குறிக்கோள்கள், விஷன் அண்டு அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னாங்க. ஒரு வணிகத்தினுடைய பார்வை மற்றும் குறிக்கோள்கள் அதன் செயல்பாடுகள், யுக்தி முடிவுகளை மேற்கொள்ள வழிகாட்டுகின்றது. உதாரணமாக இந்தியாவின் சுவை அமுல் அப்படின்னு விளம்பரப்படுத்துகிறாங்க. இது குஜராத் கூட்டுறவு பால் விற்பனை கூட்டமைப்பு நமது விவசாயிகளுக்கு பொருளாதார ஒடுக்குமுறையிலிருந்து விடுவது, அவற்றை செழிப்புடன் வழிநடத்துவதே எதிர்கால பார்வை ஆகும் அப்படின்னு வெளியிடுறாங்க. தென் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ரக்சர் அண்ட் அச்சூர் அப்படின்னு சொல்கிறாங்க. அச்சூர் மீன் இயல்பு, யதார்த்தமானது. தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஆர் போர்ட் அண்ட் their ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷனிங், தி லெவல் ஆஃப் ப்ரொஃபஷனலிசம் ஆஃப் மேனேஜ்மெண்ட், தி கம்போசிஷன் ஆஃப் தி போர்ட் ஆர் தி வேரியஸ் ஃபேக்டர்ஸ் which affect the decision making. Since the board is highest decision making authority, its composition, degree of professionalism and style of operations அப்படின்னு சொன்னாங்க. மேலாண்மை அமைப்பு மற்றும் அதனுடைய இயல்பு என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த மேலாண்மை மற்றும் குழு கட்டமைப்பு மற்றும் செயல்பாட்டு நடைமுறை, நிர்வாகத்தின் தொழில்முறை நிலை, குழுவின் அமைப்பு போன்ற பல்வேறு காரணிகள் முடிவெடுப்பதில் பாதிப்பை ஏற்படுத்துவதாக காரணிகளாக உள்ளன. முடிவெடுப்பதின் அதிகாரம் அமைப்பிற்கே உண்டு. அது அமைப்பு
தொழில்முறை மற்றும் செயல்திறன் நடைமுறை அளவு போன்றவை நிறுவனத்தின் வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டில் முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படின்னாங்க. தென் இன்டர்னல் பவர் ரிலேஷன். It means to the internal power relation that exists in an organization. The relations among board members, between board members and the CEO, and the level of support enjoyed by the board from its stakeholders, namely employees and shareholders, are significant factors which affects decision making and its implementation of an organization. Human resources அப்படின்னா. Then fourth one, internal power relation, அதாவது உட்புற அதிகார உறவுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நிறுவனத்தின் இருக்கும் அதிகார உறவுகளை குறிக்கிறது. பல வகை உறுப்பினர்கள், குழு உறுப்பினர்கள் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரிகளுக்கு இடையேயான உறவுகள் மற்றும் அதன் உரிமையாளர்கள், அதாவது பணியாளர்கள் மற்றும் பங்குதாரர்கள் ஆகியோர் ஒரு நிறுவனம் எடுக்கும் முடிவிலும் அதனை சார்ந்து செயல்படுத்துவதில் பாதிப்பை ஏற்படுத்தும். தென் ஹியூமன் ரிசோர்சஸ், மனித வளம் அப்படின்னு சொல்கிறாங்க. The success of an enterprise is solely dependent on its manpower. Therefore, the quality, skill, competency, right attitude and a commitment of its human resources is essential for the success of an organization. மனித வளம், ஒரு நிறுவனத்தின் வெற்றி அதன் மனித வளத்தின் மீது மட்டுமே சார்ந்துள்ளது. எனவே ஒரு நிறுவனத்தின் வெற்றிக்கு தரமான, திறன் படைத்த, திறமையான, சரியான அணுகுமுறை மற்றும் மனித வளங்களின் உறுதிப்பாடு அவசியம் ஆகும். தென் கம்பெனி இமேஜ் அப்படின்னு பார்க்கும்பொழுது, தி இமேஜ் ஆஃப் அன் organization plays an important role in introducing new products, selecting agents and dealers for distribution, forgiving alliances with suppliers, expanding and entering new markets, both domestic and international, raising finance, etc. கம்பெனி இமேஜ், அதாவது ஒரு நிறுவனத்தினுடைய மதிப்பு, புதிய தயாரிப்புகளை அறிமுகப்படுத்துதல், விநியோகிப்பதற்கான முகவர்கள் மற்றும் விற்பனையாளர்களை தேர்ந்தெடுப்பது, பொருள் அளிப்பவர்களுடன் சப்ளையர், கூட்டு ஒப்பந்தங்களை உருவாக்குதல், உள்நாட்டு மற்றும் சர்வதேச நாணய மாற்றுதல் போன்றவற்றை சார்ந்துள்ளது அப்படின்னு சொன்னாங்க. தென் அதர் ஃபேக்டர்ஸ், பிற காரணிகள் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, தி firm's ability to innovate reflected by its research and development, the strength of its financial position and the capital structure, the efficiency in managing the marketing and distribution network, and the physical resources like plant, building technology or the other major factors on which affects the success of a business. அதாவது பிற காரணிகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது மேலே பார்த்த 4 காரணிகளை காட்டிலும் இன்னும் பிற காரணிகள்லாம் இருக்கிறது. என்னென்னு பார்க்கும்பொழுது, ஒரு நிறுவனத்தின் ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி, அதன் நிதிநிலை மற்றும் மூலதன கட்டமைப்பின் வலிமை, சந்தைப்படுத்துதல் மற்றும் வழிகளை நிர்வகித்தல் மற்றும் இயற்கை வளங்கள், ஆலை மற்றும் கட்டிட தொழில்நுட்பம் போன்றவை அந்நிறுவனத்தின் வெற்றியை பாதிக்கும் முக்கிய காரணிகளாக கருதப்படுகிறது.